ஹாய் குட் ஈவினிங். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. யூஸ்வலாக நாங்கள் vlogs தான் போடுவோம். பட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. பிகாஸ் நான் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு நியூஸ் படித்தோம். லாஸ்ட் வீக் ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணது நாகர்கோயில் கோட்டாரில் மீன்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ அது படித்தப்போ எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்த்துட்டு. எங்கேயோ நடக்குது, அதாவது தூரமாக எங்கேயோ நடக்குது, குழந்தை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்ம நியூஸில் படிப்போம், மூவிஸில் பார்ப்போம். அப்போவே நமக்கு பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நியர்பை நடக்குது அப்படின்னு கேட்கப்போ ரொம்ப, அதாவது என்ன பண்ணுறது, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு. மனுஷங்களை திருத்துறதுக்கு நம்மளால் முடியாது, எல்லாரையும் திருத்திட்டு இருக்கலாம் முடியாதுல்ல. பட் நம்ம எப்படி அவேராக இருக்கணும், நம்ம எப்படி குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. என்னோடய வீடியோ யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா, யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆச்சுனாலே ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி தான் அஸ் எ பேரண்ட்ஸ் நாங்கள் அதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் நம்ம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், மீன்ஸ் நம்ம நல்லா பதறி என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி அவங்க 3 ஹவர்ஸில் போய் காட்ஸ் கிரேஸ் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அந்த 3 ஹவர்ஸும் அந்த பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்காக. அப்போது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், நம்ம நம்ம எந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் இருக்கிறோம் அப்படின்றது. ஸோ எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் நம்ம ஓரளவு இந்த கிட்னாப்பிங்கை தடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ. ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப். ஓகே, இது ரீசெண்டாக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா நியர்லி 1,00,000 குழந்தைங்க ஒரு வருஷம் கடத்தப்படுறாங்க. 1,00,000 குழந்தைங்களில் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் கடத்தப்படுறாங்க. அதில் 40 to 45% ஆஃப் குழந்தைங்க திருப்பி கிடைக்கவே இல்லை. எல்லாமே மிஸ்ஸிங் கேஸாக தான் இருக்குது. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் தான். அப்புறம் ரிப்போர்ட் படி பார்த்தா குழந்தைங்களை மோஸ்ட்லி கடத்துனது எல்லாமே பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் தெரிஞ்சவங்க, நெய்பர்ஸ், பிள்ளைங்களோட பழகுனவங்க. ஏன்னா ஈஸியாக அவங்களால தான் கடத்த முடியுது. அதனால அப்புறம் எப்படி ஈஸியாக கடத்துறாங்க அப்படின்னா, குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டாய்ஸு, சாக்லேட்ஸு, மொபைல்ஸ் காமிச்சு, கேம்ஸ் காமிச்சு அந்த மாதிரி தான் கடத்துகிறாங்க. ஈவன் சின்ன குழந்தைங்கள என்ன சொல்கிறது, ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டி இருக்கும். ஈவன் நம்ம பாப்பா எனக்கே தெரியும், யாராவது புதுசாக யாராவது வந்தால் குழந்தைங்க ரொம்ப அட்டாச் ஆக மாட்டாங்க, உடனே பயந்து அழுவாங்க. அந்த மாதிரி அப்போ குழந்தைங்க நம்ம ஓரளவு பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்க ஈஸியாக கடத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க கிட்னாப்பர்ஸு. ஃபஸ்ட்டு நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக கடத்திட்டு போகிறாங்க. நீங்களே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கலாம், குழந்தைய ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு காட்சி. அது பார்க்கவே என்னால் முடியல. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ரொம்ப பேனிக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்த்தேன் நான், வீடியோவில் ஸ்டில். அப்புறம் ஸோ நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு இது. அப்போ நம்ம கூட்ட நெரிசலில் போகிறோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், பஸ் ஸ்டேஷன்ஸ் போகிறோம், ஃபெஸ்டிவல் போகிறோம், மார்க்கெட் போகிறோம், இல்லை ஈவன் ப்ளே கிரவுண்டில் கூட குழந்தைங்களை கண்ணெட்டு தூரத்துலேயே வச்சுக்கோங்க. கையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்கக்கிட்ட எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, அவங்க பேச வந்தாலும் பேசக்கூடாது அப்படின்றத டீச் பண்ணுங்கள் ஃப்ரம் சைல்ட்ஹுட், சின்ஸ் சைல்ட்ஹுட். அதாவது ஈவன் 1 இயராக இருந்தாலும் அது சொல்லி வளங்க. அவங்க என்ன தந்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. இஃப் நம்ம முன்னாடி யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஏதாவது தந்தால் தான் நம்ம அலோவ் பண்ணால் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் குழந்தைங்கள டிசிப்ளினாக வளர்க்கணும் நம்ம. அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு நம்மளோட பேர், ஃபோன் நம்பர்ஸ், ஈவன் சில இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களோட பாக்கெட்டில் நம்மளோட ஃபோன் நம்பர் வித்து நம்மளோட பேர், அட்ரஸ் எல்லாம் எழுதின ஒரு ஐடி மாதிரி ஒரு பேப்பர் மேபி அதை கூட ஏதாவது ட்ரெஸ்ஸில் வச்சுக்கலாம், இல்லை ஷூஸில் வச்சுக்கலாம். ஈவன் குழந்தைய ஒரு ஆள் கிட்னாப் பண்ணிட்டாங்க, பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார் கையிலையோ கிடச்சிருச்சு, அப்போ அவங்களுக்கு ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக அப்படின்ட்டு. இல்லை குழந்தை தெரியாமல் எங்கேயோ போயிட்டுருக்கு, அப்போ குழந்தைய அவங்க யார்கிட்டயா ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸை கூப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை. பட் இது ஒரு ஈஸியாக இருக்கும். அண்ட் சப்போஸ் குழந்தைங்க காணாமல் போயிட்டாங்க, ஈவன் ஃபார் 1 to 2 மினிட்ஸ்லேயே பேரண்ட்ஸ் உடனே ரியாக்ட் பண்ணணும், லைக் கத்தி அலர்ட் பண்ணணும் அந்த கூட்டத்தை. அப்போ கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் கண்ணில் அந்த கிட்னாப்பர் மாட்டினா கூட அவங்க டவுட் அடித்து அவங்க குழந்தைய சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் தேடுறேன், குழந்தைங்க தான் எங்கேயாவது நின்றுட்டுருப்பா அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். நம்மளோட அசம்ஷன்ஸ் மேபி ராங்காக இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் கிடைச்சா இட்ஸ் ஓகே, பட் கிடைக்கல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் உடனே நம்ம அலர்ட் பண்ணோம். வித்தின் 20 மினிட்ஸில் போலீஸ் ரீச் பண்ணி எல்லாமே நம்ம அலர்ட் பண்ணி ரெடி மீன்ஸ் ஃபாஸ்ட் ஆக்ஷனாக இருக்கணும். இதுதான் இப்போ சொல்கிறது.
கிடச்சிடுவான், அங்கே போயிருப்பான், இங்கே போயிருப்பான் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். அதுதான் சொல்கிறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக இது அலர்ட் பண்ணனால கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈவன் நம்மளோட டெக்னாலஜி இருக்குது, சிசிடிவி கேமராஸ் இருக்குது, அதனால ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாங்க. பின்ன போலீஸும் நல்ல ஃபாஸ்ட் ஆக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க இந்த போக்ஸ்கோ, அதாவது செக்ஷுவல் அப்யூஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பெக்கிங், ஆர்கன் திருட்டு, அப்புறம் வந்து குழந்தைங்கள இல்லீகலாக இது அடாப்ஷன் கொடுக்குறது, இதுக்கு எல்லாமே வந்து குழந்தைங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து குழந்தைங்கள காப்பாற்ற வேண்டியது நம்ம பேரண்ட்ஸோட முதன்மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், டெய்லி ஒரு வீடியோ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அது எதுவாக இருக்கலாம், வேர்ல்டில் நடக்க எதுவாக இருக்கலாம், யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகிறதா கூட இருக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.